ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் அன்பு விலாக். இன்றைக்கி காலையிலேயே 6:45 எந்திரிச்சு வந்ததும் ஃபஸ்ட்டு மிஷினில் துணியை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் கிச்சனுக்கு வந்தேன். ராகி சேமியா ஒரு பாக்கெட் இருந்தது, சரி அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். அதை தாளிச்சிடலாம் அப்படின்னு. அது ஊறினா தான் கொஞ்சம் நம்ம சமைக்க முடியும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சரி மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது முட்டை இருந்துச்சுங்க. சரி முட்டை குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு தான் வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்து தண்ணியில் கழுவிட்டு கட் பண்ணலான்னு எடுத்து வச்சிட்ருக்கேன். சாதம் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு, அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம். கட் பண்ணி வச்சுட்டா சூப்பரான ஒரு முட்டை குழம்பு பார்க்கலாம். நான் ஷார்ட்ஸில் ஆல்ரெடி போட்டிருக்கேன், போய் பாருங்கள் பார்க்காதவங்களாம். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் சூப்பராக சமைக்கிற மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். சில பேர் சொல்லுவாங்க அடுப்பில் சமைக்கும் போது நான் பாத்திரம்லாம் கழுவ மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் அடுப்பில் ஒரு பக்கம் கிளறி விட்டுட்டு இந்த சைடு பாத்திரத்தை கழுவி முடிச்சிடுவேன். அதுதான் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டைமும் எடுக்காது. டக்கு டக்குன்னு வேலை பார்க்கணும் இல்லையா, அதுக்காக தான். சும்மா நசுன்னு வேலை பார்த்துட்டு இருந்தால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சோமா, அடுத்த வேலை என்னமோ அதை பார்த்தோமான்னு போயிட்டே இருக்கணும். காலையில் டிஃபனுக்காக தான் ராகி சேமியா நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மாவுலாத டைமில் இந்த மாதிரி ராகி சேமியா இடியப்பம் இந்த மாதிரி தான் நான் இடையில சமைச்சிட்ருப்பேன். டெய்லி இட்லி தோசையும் நம்ம சாப்பிட முடியாது. அதுவும் இல்லாமல் டெய்லி நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்ச மாவு எடுத்து நம்ம சுட்டுட்டு இருக்க முடியாது, உடம்புக்கு அது நல்லதில்லை. அதனால் ஒரு 2 நாள் 3 நாளைக்கு மேலே மாவு இருக்காது. அதனால் இடையில இந்த மாதிரி சமைச்சிக்குவேன். கரெக்டாக 7:45 8 மணிக்குள்ளே கிச்சன் வேலையெல்லாம் முடிஞ்சிடணுங்க. அதுக்கப்புறம் நான் பாப்பாவுக்கு தலையெல்லாம் சீவி ஸ்கூலுக்கு அனுப்பணும். அதனால் கிச்சன் வேலை முடிஞ்சால் தான் நான் அடுத்த வேலையை பார்க்க முடியும். அதனால் ஒரு டைமிங்குள்ளே நான் எல்லா வேலையும் செட் பண்ணி நான் முடிச்சிடுவேன். ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமா ஒரு 9 மணிக்குள்ளே மற்ற வேலை எல்லாத்தையும் நான் முடிச்சிடுவேன். ஏதாவது துணி காய போடுறது, வீடு கூட்டுறது, துணி மடிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் 9 மணிக்குள்ளே முடிச்சிட்டேன்னா 9 மணிக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷாப் கிளம்பிடலாம், ஃபேன்சி ஷாப்புக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் 10 மணிக்குள்ளே கடை ஓப்பன் பண்ணியே ஆகணும். 10 மணிக்கு கஸ்டமர் கடை சாத்தின்னு தான் திரும்பி போயிடுவாங்க. அதே மாதிரி ரெகுலராக பார்த்துட்டு போனாங்கன்னா கஸ்டமர் வரவே மாட்டாங்க. அதுக்காக தான். ராகி சேமியா தாளிக்க பார்த்திங்கன்னா தேங்காய்லாம் நான் உட்காந்தாலாம் திருகிட்டுலாம் இருக்க மாட்டேன். தேங்காய் திருவுறதெல்லாம் சில பேர் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் நான் திருகிட்டு இருக்க மாட்டேன். பீஸாக கட் பண்ணிடுவேன். கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றும் அதிகமாக அரைச்சிருவேன். அது எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில, எனக்கு அதுதான் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிக்குவேன். தேங்காய் பொரியலுக்கு போடுறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ராகி சேமியா அதுக்கு போடுறதா இருந்தாலும் சரி, நான் அப்படி தான் அரைச்சி யூஸ் பண்ணிப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா ராகி சேமியா தாளிச்சாச்சு. அது ஒரு ஹாட் பாக்ஸில் கொட்டி வச்சிடுறேன். ஒரு பாக்கெட் பார்த்திங்கன்னா 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்குங்க டிஃபனுக்கு. மத்தியானத்துக்கு தான் லஞ்சு. இது நல்லபடியாக மூடி வச்சாச்சுன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் சூடாக இருக்கும், அதுக்காக தான். கிச்சன் வேலை பார்த்திங்கன்னா இப்போ 3/4 முடிஞ்சது. கழுவுறதெல்லாம் எடுத்து சிங்குக்குள்ளே போட்டாச்சு. இப்போ வாஷிங் மிஷினில் துணி போட்டிருக்கேன், அதையும் எடுத்து நம்ம மேலே போய் காய வச்சிடலாம். மேலே அடிக்கிற காற்றுல துணி காய போட முடியுமானே தெரியல. செம காற்று அடிக்குதுங்க. கிளிப்பு மட்டும் குத்தாமல் விட்டுட்டுன்னா அது 2 பில்டிங் தாண்டி போய் விழுந்துடும், அந்தளவுக்கு காற்றடிக்குது. என்னோடய வீடியோ ரொம்ப லென்த்தாக போடணுன்னு தான் எனக்கு ஆசை. ஆனால் போட்டால் நீங்களாம் பார்ப்பீங்களான்னு தெரியல. போடணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.